வணக்கம். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், டிரைவர் போன்ற பணிகளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் உட்பட. ஸோ இதுக்கு வந்து அவங்க ரிசல்ட்டு போடலை. ஸ்கோர் வந்து உங்களுடைய மதிப்பெண்ணை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுடைய மதிப்பெண்ணை அது உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ எடுத்துருக்கீங்கிறது அஃபீஷியல் ஸ்கோர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது வந்து ரிசல்ட் கிடையாது. ரிசல்ட் வந்து இனிமேல் தான் வரும். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கான அடுத்து என்ன ப்ரொசீஜர், யாரெல்லாம் இன்டர்வியூ போகிறா, யாரெல்லாம் ப்ராக்டிக்கல் போகிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஒரு 5 டேஸில் நமக்கு தெரிஞ்ச வந்துடும். ஓகே, இப்போ யாராருக்கெல்லாம் நான் நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி நான் கட் ஆஃப் எடுத்துருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த காணொலி. முதல்ல வந்து வேகன்சி நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். டைப்பிஸ்ட்டுக்கு மொத்தம் 22 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். கேசியருக்கு 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8, டிரைவருக்கு 13. ஓகேவா? டிரைவருக்கு 13. சரிங்க. இப்போ தமிழ் மார்க் எடுத்துக்கோங்கன்னா தமிழுக்கு வந்து 50 மதிப்பெண் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதில் நீங்கள் 20 எடுத்தால் பாஸ். பாஸ்னா என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் எலிஜிபிள், சரிங்களா? தமிழுக்கு 50க்கு 20 எடுத்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள். ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு அடுத்த தடவை கூப்பிடலான்னு கிடையாது. ஓகேவா? 50க்கு 20க்கு மேலே எடுத்துட்டீங்க, நீங்கள் 19 எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை மறந்துட வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த தமிழ் மதிப்பெண்ணை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 50க்கு 20 எடுத்துட்டீங்களா, ஓகே, அதோட நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடுறீங்க. அதில் வந்து இந்த 75ல் 30க்கு எவ்வளோன்னு பார்ப்பாங்க. நீங்கள் 30 தாண்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் லெவல்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. ஆனால் வந்து வேகன்சியை பொறுத்து அவங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த மார்க் மேலே தான் வர சொல்லுவாங்க. அதுதான் கட் ஆஃப். ஓகேவா? இப்போ வந்து 75க்கு நீங்கள் 30க்கு மேலே எடுத்துட்டீங்க, ஓகே, நெக்ஸ்ட் லெவல். இதில் 20க்கு மாதிரி. ஆனால் வந்து இந்த 50க்கு நீங்கள் 40 எடுத்தாலும் மெயினுக்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த 75க்கு 30 கண்டிப்பாக எல்லாருக்கும் எடுத்துக்கணும். 50 20 இருக்கணும். ஓகேவா? இந்த பார்ட்டி மதிப்பெண் இருக்கிற 75, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் நீங்கள் போகிறதா இல்லையான்னு தெரிய வரும். 75க்கு இந்த பார்ட்டி தமிழ் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் போய் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ 75க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அதுதான் நெக்ஸ்ட் லெவல் போக போகிறீங்க. ஓகேங்களா? இந்த பார்ட்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் டைப்பிஸ்ட்னா அது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் உண்டு, சரிங்களா? டைப்பிங்கு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 22x5 அந்த லெவலில், அது 1:5னா ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர். இப்போ 22x5 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110 பேர் வந்து நெக்ஸ்ட் லெவலில் டைப்பிஸ்ட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசிஏ, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 1:2 அல்லது 1:3 வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு போஸ்ட் தான், இங்கே 3 பேர் இன்டர்வியூக்கு போகலாம். கேசியருக்கு 2 போஸ்ட் தான், அப்புறம் 6 பேரோ அதோட 3 மடங்கு 6 பேர் போகலாம், சரிங்களா? இல்லாட்டி 9 பேர் போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி கேசியருக்கு வந்து 3 மடங்கு 6, இல்லாட்டி 4 பேர் போகலாம், சரிங்களா? கேசியர். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8, 3 மடங்குன்னு பார்த்தா 24 பேர் வந்து நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. இல்லை 2 மடங்குன்னா 16 பேர் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. இதுதான். சரிங்க, நான் 75க்கு எவ்வளோ எடுத்தா நம்ம அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னா என்னால் வந்து இப்போதைக்கு கணிக்க முடியாது, சரிங்களா? ஒரு 50 பேர், ஒரு 20 பேரோட ஸ்கோர் ஒரு அனலைஸ் பண்ணால் தான் ஓரளவு நம்ம கணிக்க முடியும். இந்த 75க்கு எத்தனை பேர் வந்து 60க்கு மேலே எடுத்துருப்பா, சரிங்களா? அது நம்ம கேட்டால் தெரியாது. 75க்கு எத்தனை பேர் வந்து 50க்கு மேலே எடுத்துருப்பான்னு தெரியாது. அப்போ நீங்கள் 75க்கு நீங்கள் 60 65க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்கோர் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 44 48 40க்குள்ளே தான் இருக்கீங்க. எனக்கு 55க்கு மேலே 60க்கு மேலே வந்தாலே ஓரளவு இந்த ஏதாவது நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னுடைய கணிப்பின்படி ஓரளவு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் டைப்பிஸ்ட்டுக்குன்னா, ஏன்னா அங்கே வந்து 110 பேர் போகிறீங்க. அப்போ 75க்கு நீங்கள் வந்து ஒரு 55 60 போனால் கூட நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கோரை என்ன ஜாபுக்கோ அதோட ஸ்கோர் இந்த பார்ட்டி ஸ்கோரை மட்டும் போடுங்க. அதை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஸ்கில் டெஸ்ட் 1:5. இதில் ஃபில்டர் பண்ணி 1:2 1:3 நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. மற்றபடி இந்த டெலிஃபோன், கேசிஏ, ஜெராக்ஸ் சாஃப்ட்வேருக்கு அடுத்தது இன்டர்வியூ தான், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான்.
அது 1:2 இருக்கலாம், 1:3 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், யாரெல்லாம் எவ்வளோ வேகன்சி, யாரெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போகிறா அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ மார்க் கம்மியாக வந்து யாரெல்லாம் கிடைக்காதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ 75க்கு நீங்கள் 40 அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். ஏன்னா ரொம்ப லோவாக இருக்கீங்க. 75க்கு பாஸ் மார்க்கு 30 தான். நீங்கள் வந்து 40 45 இருக்காது. நான் அதுக்கு மேலே எடுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 2 3 இது 11 வேகன்சி தான் 3க்குமே சேர்ந்து தான் வருது. அப்போ 11 வேகன்சிக்கிற வந்து நிறைய பேர் 50க்கு மேலே எடுத்துருப்பாங்க. ஸோ 50 கீழே எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். ஓகேங்களா? 75க்கு 50 கீழே எடுக்கிறது ஓரளவு சிரமம் தான். இல்லை அவங்க கம்யூனிட்டியை பொறுத்த வந்து முன்ன பின்ன வந்து கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஒரு 5 டேஸ் பொறுத்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு வெளியிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு நம்ம எத்தனை வேகன்சி நமக்கு முடியுமா முடியாதா ஓரளவுக்கு நீங்கள் ஐடியா வந்து நினைக்கிறீங்க. ஐடியாவுக்கு வந்துப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ உங்கள் ஸ்கோர் பாட்டி ஸ்கோரை மட்டும் என்ன ஜாப்க்கோ அதை மட்டும் கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுலேருந்தே கணிச்சிடலாம். ஓகேவா? இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.